சர்வசக்தி 42 பிளேடு 6 ஃபீட்டு ஹை கிளியரன்ஸ் மாடல் ரொட்டாவேட்டருங்க. இந்த ரொட்டாவேட்டரு கியர் டைப்புங்க. டெல்டா ஆயில் சீல் 2 சைடும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் மாடலுங்க. எல் பிளேடு எல்ஜே பிளேடு சூட்டபிளுங்க. இதுக்கு சர்வசக்தி 42 பிளேடு ஹை கிளியரன்ஸ் மாடல் 45 to 55 ஹெச்பி டிராக்டருக்கு சூட்டபிளாக இருக்குங்க. இது அனைத்து கம்பெனி டிராக்டருக்கும் சூட்டபிளாக இருக்குங்க. டிராக்டர் 540 ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎம்மாக இருந்தாலும் இந்த ரொட்டாவேட்டர் சூட்டபிளாக இருக்குங்க. ஏன்னா இது மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ். உங்கள் டிராக்டர் 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, சூட்டபிளாக இருக்கும். சர்வசக்தி ஹை கிளியரன்ஸ் 42 பிளேடு 6 ஃபீட் ரொட்டாவேட்டர் 3 வேரியண்ட்டில் இருக்குதுங்க. 460 கிலோ, 500 கிலோ, 530 கிலோ இந்த மாதிரி 3 வெயிட்டில் கிடைக்குதுங்க. இந்த ரொட்டாவேட்டரில் ரோட்டார் ஃப்ளாஞ்சு 10 இன்ச்சு ஃப்ளாஞ்சு அப்படிங்கிறதுனால ரோட்டாருக்கு உள்ள மண் பிடிக்காதுங்க. சர்வசக்தி ஹை கிளியரன்ஸ் மாடலுங்க. ட்ரை ஃபீல்டில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது ஓட்டும்போது ஃப்ரேமுக்குள்ளே மண் பிடிக்காதுங்க. இதனால் டிராக்டர் ஓவர்லோட் ஆகாது. டீசல் சிக்கனமாக இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறையுங்க. இந்த 3 மாடலுமே ட்ரை ஃபீல்டு வெட் ஃபீல்டு ரெண்டுக்குமே சூட்டபிளாக இருக்குங்க. சர்வசக்தி 42 பிளேடு ஹை கிளியரன்ஸ் 460 மாடல் அதிகமாக சேர் ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாடல் எடுத்துக்கலாங்க, சூட்டபிளாக இருக்கும். உயரமான வரப்பு இருந்தால், ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தால், டிராக்டர் ஃப்ரண்ட் வெயிட் கம்மியாக இருக்கிற மாடலுக்கு இது சூட்டபிளாக இருக்குங்க. சேரு புழுதி ரெண்டுலேயுமே மண் பிடிக்காத ஓடுங்க. ஃபீல்டில் சின்ன சின்ன கல் இருந்தால் பிளேடுக்கும் மேல் ஹல் சீட்டுக்கும் இடையில் மாட்டாதுங்க. அதனால் பிளேடு வளையாது, ஹல் சீட்டு ஒடுங்காதுங்க. சர்வசக்தி ஹை கிளியரன்ஸ் 42 பிளேடு 500 கிலோ மாடல் ஏரியா கொஞ்சம் ஹார்டாக இருந்தால், ஃபீல்டு ஹார்டான ஃபீல்டாக இருந்தால் இந்த மாடல் எடுத்துக்கலாங்க. இதையும் சேரு புழுதி ரெண்டுக்குமே ஓட்டலாங்க. சேரு புழுதி ரெண்டுக்குமே ஓட்டலாம், மண் பிடிக்காதுங்க. சின்ன சின்ன கல் இருக்கிற நிலத்தில் ஓட்டலாம். கல் மாட்டி பிளேடு வளையாதுங்க, தகடு ஒடுங்காதுங்க. இது 45 to 55 ஹெச்பி டிராக்டருக்கு சூட்டபிளாக இருக்குங்க. சர்வசக்தி 42 பிளேடு 6 ஃபீட்டு 530 கிலோ மாடல். இது சேரு புழுதி ரெண்டுமே ஓட்டலாம். மேக்ஸிமம் புழுதி ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாடல் எடுத்துக்கலாங்க. கல் அதிகமாக இருக்கிற காட்டில் ஓட்டினாலும் பிளேடு வளையாது, தகடு ஒடுங்காதுங்க. ஹெவி பர்பஸுக்கு இந்த மாடல் எடுத்துக்கலாங்க. இது மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸுங்கிறதுல தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டலாங்க. இதில் ஹை குவாலிட்டி ஆல்வின் பேரிங் ஃபிட் பண்ணியிருக்கிறேங்க. எல்லா பேரிங்கும் ஆல்வின்னு. பாடி பார்ட்ஸ்லாம் தரமான ஷீட் மெட்டீரியலில் செஞ்சுருக்குறேங்க. ஹை குவாலிட்டி டியூ கிரேடு பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். பெயிண்ட் அவ்வளோ ஈஸியாக உரியாதுங்க. இதில் எல் பிளேடு எல்ஜேஎஃப் பிளேடு 2 விதமான பிளேடும் போட்டுக்கலாங்க. டீசல் சிக்கனுங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸுங்க. அதிக லைஃபுங்க, அதிக தரங்க, குட் குவாலிட்டி.